இப்போது குழந்தைகளே, மிக மெதுவாக அமைதியாக ஒரு அழகான கதைக்குள் நாமெல்லாம் நுழைவோம். ஒரு நாள் ஒரு சிறிய குரங்கு தன் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தூரத்தில் ஒரு ஒளி மின்னுவது அவனது கவனத்தை ஈர்க்கிறது. அந்த ஒளி ஒரு ரகசிய காடிலிருந்து வரும் என்பதை அவன் அறிகிறான். அந்த ரகசிய காடு யாராலும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத மந்திரங்கள் நிறைந்த ஒரு அதிசய உலகம். அந்த ஒளி எதற்கு பளபளப்பாக பிரகாசிக்கிறது என்று அறிய குரங்கு மெதுவாக உள்ளே செல்கிறது. நமது கதை இங்கேயே தொடங்குகிறது. ரகசிய காட்டுக்குள் நுழைந்ததும் குரங்கு நம்மால் ஏற்கனவே பார்த்த எந்த காடையும் போல இல்லை என்று உணர்கிறது. மரங்கள் பேசும் சத்தம் மெதுவாக அதன் காதில் விழுகிறது. அந்த மரங்கள் காற்றுடன் கிசுகிசுத்து பாடுவது போல வரவேற்கிறோம் என்று சொல்லுவது போல தெரிகிறது. அங்கு சூரிய ஒளி இலைகள் வழியே பிரகாசமாக விழ காடு முழுவதும் ஒரு மந்திர தோற்றம் உருவாகிறது. அதன் பாதையில் சின்ன சின்ன நிறமுள்ள மலர்கள் புன்னகைக்கின்றன. அவர்கள் புன்னகையால் முழு இடமும் இன்னும் அழகாகிறது. குரங்கு நடந்து செல்லும் போது அந்த மலர்கள் மெதுவாக காற்றில் ஆடிக்கொண்டே அவனுக்கு வழிகாட்டுவது போல தெரிகிறது. காடின் இன்னும் உள்ளே போக நடனமாடும் கொடிகள் ஒரு நீண்ட வளைவு போன்று அவனை சுற்றி ஆடுகின்றன. அவை காற்றின் ரிதமுக்கு ஏற்றபடி சாய்ந்து திரும்பி ஒரு சிறிய வரவேற்பு நடனம் செய்கின்றன. அந்த அழகை பார்க்கும் போது அந்த இடத்தின் ஒவ்வொரு மூலையிலும் மந்திரம் மறைந்திருப்பதை உணர முடிகிறது. இந்த அற்புதமான காட்சிகளை கடந்து சென்று கொண்டிருந்த குரங்கை ஒரு வினோதமான வாசனை அழைக்கிறது.